வணக்கம்ப்பா. நம்ம உடம்பு எல்லார் உடம்புலையும் புற்றுநோய் செல்கள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம உணவு முறையிலேயே நம்ம தவிர்க்கணும்ப்பா. அது எப்படின்னா, நம்ம சமையல் எந்த சமையல் ஆனாலும், இப்போ சாம்பாரோ ரசமோ ஒரு பொரியலோ கூட்டோ வச்சா நம்ம மஞ்சளை சேர்க்கணும். அந்த காலத்தில் மஞ்சள் கிருமி நாசினி அதை சேர்த்து வந்தாங்க. அதை நம்ம அடிக்கடி சேர்த்து வரையில் அந்த புற்றுநோய் செல்கள் அழியும். அப்புறம் சப்போட்டா பழம் சாப்பிட்லாம். அப்புறம் இந்த பன்னீர் திராட்சைங்கிறாங்கல்ல, கருப்பு திராட்சை, அது கொட்டையோடு தான் இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம அந்த கொட்டையோடு மென்று சாப்பிடணும். அந்த கொட்டைக்கு இந்த புற்றுநோய் செல்கள் அழிக்கக்கூடிய திறமை இருக்கான். அதனால் நம்ம அதை அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படும். நம்மளுக்கு புற்றுநோய் வருமே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இந்த மாதிரியும் நீங்கள் மஞ்சள் இப்போ நான் சொன்ன உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டு வரும்போது புற்றுநோய் செல்கள் அப்பப்போ அழிக்கப்பட்டுரும். நமக்கு புற்றுநோய் பயம் இருக்காது.